நீங்க ஒரு நாள் இந்தியால இருந்து கிளம்பி அமெரிக்காக்கு போறீங்க. அமெரிக்கா ஏர்போர்ட்ல போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட்ட குடுக்குறீங்க. பாஸ்போர்ட்ட வாங்கிட்டு அவங்க சொல்றாங்க, "எங்க இருந்து நீங்க வரீங்க? இது என்ன இந்தியான்னு போட்டிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு புரியாம கேட்கறாங்க. நீங்களும் அவங்க ஏதோ விளையாடுறாங்க போலப்பா. "என்ன இந்தியா தெரியாதா? நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கான்வர்சேஷன் வந்து சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க நிஜமாலே இந்தியா அப்படிங்கிற நாடு கிடையாது. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ப்ரூவ் பண்றதுக்காண்டி பல விஷயங்கள் பண்றீங்க. அண்ட் அதுக்கு நீங்க உங்களோட மொபைல எடுத்து இதுல இந்தியா காட்டுவோம்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் இந்தியான்னு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றீங்க. கூகுளும் உங்ககிட்ட இந்தியா அப்படிங்கிற நாடு கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் 1954ல நடந்துச்சு. ஜப்பான் ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து இறங்குறாரு. பிசினஸ் மேன் மாதிரி கோட் சூட்லாம் போட்டு வந்து இறங்குறாரு. அவர் வந்து அவரோட பாஸ்போர்ட்ட குடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பார்க்கறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் அவங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த பாஸ்போர்ட் வந்து டாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாஸ்போர்ட். இவங்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு நாடை வந்து நாங்க கேள்விப்பட்டது இல்ல. நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அவர் வந்து என்ன என் நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில தானே எங்க நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு மேப்ல வந்து காட்டுறாரு. இருந்தாலும் பெரிய பெரிய ஆபீசர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரூம்ல வைக்கிறாங்க. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடக்குது. ஏன்னா அவர் அந்த ரூம்ல இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. சில பேர் வந்து இவர் வந்து டைம் டிராவலர்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.